விடுதலை போராட்டத்தில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்னு படிக்கும்போது தில்லையடி வள்ளியம்மை அப்படின்னு ஒருத்தங்களை பத்தி படிப்போம். தன் தங்கையின் மரணத்தை விட தில்லையடி வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பெரும் துயரத்தை கொடுத்தது மகாத்மா காந்தியை மென்ஷன் பண்ற அளவுக்கு அவர் கூட அந்த போராட்டத்துல இருந்த ஒரு சின்ன வயசுல போராட்டத்துல இன்வால்வ் ஆயிருந்த ஒரு பெண். அப்போ அது மாதிரி ஆப்பிரிக்கால நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அப்போ இங்க அவங்களுக்கான சப்போர்ட்டை நம்ம கேட்கணும் அப்படின்னு மகாத்மா காந்தி இங்க வந்தாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் எப்படி இருந்தாலும் 1896 மகாத்மா காந்தி தமிழ்நாட்டில் பேசியிருக்காரு. அது நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், டேட்டோட ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஸ்பீச்சை மகாத்மா காந்தி அவர்களை இங்க பேச வைக்கிறது யார் மூலமா அப்படின்னா மெட்ராஸ் மகாஜன சபை மூலமாக. மெட்ராஸ் மகாஜன சபையோட பொன்விழா ஆண்டு கொண்டாட்டத்துல திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் கலந்துக்கிறார். இப்போ நம்ம எப்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு பாக்குறோம், 1884. இப்போ பொன்விழால அங்கிருந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு அந்த விழால ஜவஹர்லால் நேரு அவர்கள் கலந்துக்கிறார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ். இப்போ அப்படியே ஒரு முறை எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. 1852 என்ன டேட் படிச்சோம்? February 26. அங்க 2 பேர் யார் படிச்சோம்? கஜலு லட்சுமி நரசு, அதுபோல சீனிவாசனா. வேற சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? 14,000 பேர் கையெழுத்து போட்ட ஒரு மனுவை கொண்டு போய் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் கொடுத்தாங்கன்னு படிச்சோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? மோஸ்ட் இம்பார்ட்டன்டா டார்ச்சர் கமிஷன் அப்படின்னு அந்த சித்திரவதை ஆணையம் உருவாகிறதுக்கு இவங்க காரணமா இருந்தாங்க அப்படின்னு படிக்கிறோம். அப்படியே கட் பண்ணா MMS மெட்ராஸ் மகாஜன சபை ஆண்டு என்ன படிச்சோம்? 1884. தேதி என்ன? May 16. இதுல இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சா கூட மகாத்மா காந்தி அவர்கள் சென்னையில பேசுறத இவங்க முன்னின்று நடத்துறாங்க. அண்ட் சிமிலர்லி இதோட பொன்விழா ஆண்டுல ஜவஹர்லால் நேரு அவர்கள் கலந்துக்கிறாரு அப்படின்னு படிக்கிறோம். அப்புறம் இவங்களோட கோரிக்கைகள் பாருங்க. ICS எக்ஸாம் இந்தியாவில், அதே போல இந்தியன் கவுன்சில் அந்த அமைப்பு அந்த இதை லண்டன்ல இருக்கக்கூடிய இந்தியன் கவுன்சில க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்றது. அண்ட் முதல் தலைவர்கள் செயலாளர் பேர்லாம் பார்த்தோம். திரு பி. ரங்கையா மற்றும் அனந்த சார்லு அவர்கள். காங்கிரஸ் ஆரம்பிச்ச பிறகு காங்கிரஸோட இணைந்து செயல்படுவதாக இவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் படிச்சோம். ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ் தான் படிச்சிருக்கோம். அதை மறந்துடாதீங்க. அதுக்கப்புறம் எக்ஸசிவ் பாயிண்ட்ஸ் படிச்சோம். 1930 ஏப்ரல் 22 உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை சென்னையில் ஜார்ஜ் டவுன் உயர்நீதிமன்றம் மற்றும் கடற்கரை பகுதிகளில் மெட்ராஸ் மகாஜன சபை நடத்தியது அப்படின்னு படிப்போம். அப்போ 30கள் அப்படியே ரொம்ப லேட்டரா வரும்போது இந்த உப்பு சத்தியாகிரக போராட்டம் எல்லாம் நடக்கும்போது மெட்ராஸ் மகாஜன சபை தமிழ்நாட்டில் குறிப்பா மெட்ராஸ்ல இந்த போராட்டங்கள் எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னு படிக்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? எது 1852 1884 இதெல்லாம் நடந்துட்டு இருக்கா? இந்த டைம்ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கு. அது மேக்சிமம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனாலும் நல்ல கிளியரா படிச்சு வச்சோம். 1877 டி. முத்துசாமி அப்படின்னு ஒருத்தரை சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய நீதிபதியாக அப்பாயின்ட் பண்றாங்க.